ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடைக்கு ஆசையில் என்னதான் ரோகிணியை எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ணாலும் கூட அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டு நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நான் சொல்கிறதா அங்கே நடக்கணும், மனோஜ் கூட நான் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நம்ம ரோகிணி நினச்ச மாதிரியே பழையபடி மனோஜ் ரோகிணி பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் ரோகிணி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்க்குற ரோகிணியோட மாமியார் வித்யா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே ஷாக்காக வராங்க. டே முட்டாள், உனக்கு எத்தனை டைம் சொன்னாலே புரியாதா? இவளை நீ நம்பாதரான்னு உனக்கு சொன்னேன்ல, உன்னுடைய கடனை கூட நான் அடைக்கிறதா சொன்னேன்ல, எதுக்குடா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா இருக்காங்களே அவங்களும் வந்து மனோஜை திட்டிட்டு இருக்க. இங்கே பாருமா, நீ கடன் அடைக்கிறதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன், ஆனால் ரோகிணி மட்டும் என் கூட இருந்தால் என் வாழ்க்கையே வந்து பிரகாசமாக இருக்கும், இதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மாதிரியான ஒரு புத்திசாலி எனக்கு பொண்டாட்டியாக வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் சொல்ல, உன்னை திருத்தவே முடியாதுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இது பண்ணிடுறாங்க. சரி, இங்க கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துடுச்சு. டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது ஒவ்வொரு சாட்சியா வந்து அந்த வித்யாவோட வீட்டுக்காரர் முருகன், அந்த கறிக்கடைக்கார அண்ணாச்சி அந்த மணி, இவங்களுடைய அந்த வாதத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்குனது நம்ம ரோகிணியோட திறமை அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. முத்து, மீனா, ஸ்ருதி, அடடா இன்னும் இவங்க எல்லாத்தையும் வந்து பாயிண்டா எடுத்து வச்சு எல்லாவோட அந்த சாட்சியும் தவிடுபொடி ஆக்குறாங்களே, இதுக்கப்புறம் நம்ம யாரை தான் கொண்டு வந்து நிறுத்துறது? யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த ரோகிணி வந்து மடக்கி அதை வந்து பொய் சாட்சி ஆக்கிடுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்கெல்லாம் குழம்பிட்டு இருக்க சமயத்தில் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து டீல் பண்ண ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம மனோஜ்கிட்ட போயிட்டு, எங்கே பார் மனோஜ், அவள் உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுனால தான் இவ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து இது மாதிரி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கிடைக்காம பண்ணிகிட்ருக்கா. முதல்ல அவளை அந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த கடையை விட்டு முதல்ல வெளியே அனுப்பு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னபோது, இல்லைம்மா அவள் பிடிச்சி கொடுத்த ஆர்டரால் தான் நான் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், இன்னமும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் தலையடிச்சிக்கிறாங்க. ஏண்டா இது மாதிரி பண்ணுற? இப்போ தான் ஒரு கடைக்காரன் வீடு ஏறி வந்தான், அவனை வந்து உங்கள் அப்பா ஏதாவது சொல்லி சமாளித்து அவனை வந்து அங்கே சமாளித்து அனுப்பிச்சாக்கா, இப்போ மறுபடியும் கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறியாடா? என்னடா இது, நீ ஒரு நாளாவது லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறியா? எப்போ பார்த்தாலும் நஷ்டம் ஆயிடுச்சு, கடன் வாங்கிட்டதுன்னா சொல்லியிருக்க, ஏன்டா இது மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் வந்து புலம்பி தீர்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் மனோஜ் வந்து தூங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இருக்கும்போது நம்ம வித்யாவுக்கு தூக்கமே வரல. என்னடா இவன் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கானே, இவனை எப்படி அந்த ரோகிணி கிட்ட காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் அவங்க தூக்கம் வராமல் துடிச்சிட்டு இருக்க சமயத்தில் மனோஜோ தூக்கத்தில், ஐ ரோகிணி, ஹலோ ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. என்ன இவன் தூக்கத்தில் கூட ரோகிணி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா போய் என்ன பண்ணுறாங்க, ஏன்டா இது மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து அந்த மனோஜை வந்து சாத்துறாங்க. அம்மா, நான் அவளை நினைக்கிறதே இல்லைம்மா, நான் பகல் டைமில் நீ சொன்ன மாதிரி அந்த ரோகிணி நினைக்கிறதே இல்லை, ஆனால் நைட்டில் என்னையும் மறந்து அந்த ரோகிணியை நினச்சிட்டு இருக்கமா, நான் என்ன பண்ணுறது? இதுக்கு தூக்கத்துலலாம் வந்தால் நான் என்னம்மா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் சொல்ல, இங்கே பாருடா மனோஜ், அந்த ரோகிணியால் நீ பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 7 லட்ச ரூபா வருமா அப்படின்னு. கூட்டி கழித்து பார்த்தாவா? டேய், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற உனக்கு ஒழுங்காக அது எவ்வளோ கடன் கூட சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு 7 லட்ச ரூபா வரும் அப்படின்னோடனே, சரி நான் சிந்தாமணிக்கிட்ட 7 லட்ச ரூபா காசு வாங்கி தரேன், அந்த கடனெல்லாம் அடைச்சிரு, இதுக்கப்புறம் அந்த ரோகிணியை வந்து கடைக்குள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜும் வந்து அடுத்த நாள் அந்த ஷோரூம் போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த மனோஜரோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள என்ன பண்ணுறாங்க, ரோகிணி உள்ளே வரதை தடுத்து நிறுத்துறத பார்க்கவே நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் மீறி நம்ம மனோஜ்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன மனோஜ், இந்த 7 லட்ச ரூபா கடனை அடிச்சிட்டாக்கா உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா? இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேறுவ சொல்லு? நான் இருந்தால் உன் வாழ்க்கை எங்கேயோ போகும். இப்போ பார்த்தியா உனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன், இதை பாரு, உன் அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னை வந்து நீ விட்டுட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் எனக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். என்ன மாதிரியான ஒரு பிரில்லியண்டான ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரியான ஒரு பிரில்லியண்டான பொண்டாட்டி கிடைக்குவாளா உனக்கு? அந்த கோர்ட்டில் பார்த்தியா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதை எப்படி நான் பொய்யா மாற்றினேன் பார்த்தியா, அதுதான் என்னுடைய திறமை. இங்கே பார் மனோஜ், இவ்வளோவுக்கும் நான் எதுக்காக போராடிட்டு இருக்கேன்? உன் கூட சேர்ந்து வாழணும், நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன் மனோஜ், எனக்கு நீ தான் வேணும், உன்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே எனக்கு வேண்டாம், உனக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். நீ நானும் ஒன்று சேர்ந்தா இந்த கம்பெனி பிஸ்னஸ் வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போயிடலாம். என்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய தொழில் அந்த முனைப்பும் வந்து ரொம்பவும்
பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்னை ஏற்றுக்க மனோஜ். நீ இதுக்கப்புறம் என்னை வெறுத்து ஒதுக்காத. உன் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழக்காத. என்னுடைய வாழ்க்கையே நீ தான். உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அதை கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேன்றியே. என் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னேன். அதுவும் எதுக்காக? உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே அந்த பொய்யை சொன்னேன். உன் மேலே வச்சிருக்கிற காதல்னாலையும் உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தாலையும் அன்பாலும் தானே அந்த பொய்யை சொன்னேன். அதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படி இப்படின்னு பேசி மனோஜோட மனசை மாற்றுறாங்க. மனோஜோட மனசை மாற்றின பிறகு சரி ரோகிணி, இதுக்கப்புறம் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் என்ன பண்ணுறாங்க, ரோகிணி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்க. இப்போ ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு நம்ம மனோஜ் வீட்டுக்குள்ளே போனாக்கா அவங்க அம்மா வித்யா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வர? அவளை கடைக்குள்ளே சேர்த்தாதுன்னு சொன்னேன், இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அப்படின் போது, இல்லைம்மா இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வேண்டாம்மா. நான் ரோகிணி கூடவே வாழ்கிறேன். ரோகிணி மாதிரியான ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு தெளிவாக புரியுது. ரோகிணி தான் இந்த ஜென்மத்தில் என்னுடைய பொண்டாட்டி. அவளை மாதிரியான ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவள் என் மேலே இருக்கிற பாசத்தாலையும் காதல்னாலையும் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறா. அது ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ கலாட்டா பண்ணிட்டோம். அவள் எதுக்காக அந்த பொய்யை சொன்னா? என் கூட சேர்ந்து வாழணும், என் மேலே வச்சிருக்கிற காதல்னால தானே சொன்னா. அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நானாக இருந்தால் கூட அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ரோகிணி தான் என்னுடைய பொண்டாட்டி. ரோகிணி இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. ரோகிணி தான் என்னுடைய பொண்டாட்டி, நான் தான் அவனோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் அந்த வித்யா முன்னாடியே வந்து நம்ம ரோகிணியை கையை பிடிச்சி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சரிங்க, எப்படியோ நம்ம ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வில்லத்தனம் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.